உட்கார வச்சதோட நான் ஆசை போன அணை முடிச்சாங்க ஜாம அடிக்கிறீங்க பெரிய மனுஷன்டா ஐயா பெரிய வேற பெரிய வேற ஐயா பெரியவங்களே தாகமா இருக்கும் நடந்து வந்திருப்பீங்க தண்ணி சாப்பிடு சாணி ஐயா உங்களுக்கு தண்ணி இறங்கிருத்தா? என்னது தண்ணி இறங்கிருத்தா? தண்ணி இறங்கிச்சா இறங்கலன்னு உனக்கு தான் தெரியும். எத்தனை தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தண்ணி இறங்கிச்சு சாதாரண ஆள் கிடையாதுமா. இவர் எப்பேற்பட்ட இவர் ஊரு என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊரு? பக்கத்தூர் கோட்டை மருதூர் தான். கோட்டை மருதூர். ஊர்ல போய் கேட்டு பாரு. இவரு அதாவது கொடி கட்டி மறக்குது ஒரு பேரு பெருமை. ஆமா எப்பேற்பட்ட தெரியுமா? எவ்வளவு பட்டாரு கேட்டு அவர் கையில ஒண்ணு இருக்கலாம். ஆமா இடம் அகலமாக்குது விட்டுடு. பணத்துல 1 கோடி சொந்தக்காரரு. இவர் பணம் எந்தெந்த பேங்க்ல கிடக்கு தெரியுமா? எந்தெந்த பேங்க்? இவர் பேங்க் பூரா எனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். எங்கங்க? எந்தெந்த ஊருக்கு ஆட்டாடம் போறோமோ அந்த ஊர் ஒயிட்ல கிடக்கு ஒரு பணம். காசே கேட்கறது பணத்துல 1 கோடி சொந்தக்காரரு. நிலம் எத்தனை ஏக்கர் தெரியுமா? எத்தனை ஏக்கர்? ஆத்து பக்கமா 60 ஏக்கர். ஏரி பக்கமா 70 ஏக்கர். 130 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரு. சரிதான். நிலங்குதை தவிர மரியாதை கண்டு கணக்குள்ள மணியெல்லாம் வாய்தாக்க முடியாது. ஏன் பூரா பொறும்போக ஓட்டுறான். பெருமையாக இருக்குது. பொறும்போக்கு இருக்குது. ஒரு மனிதனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கலாம்? 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். இப்ப 3 கூட வச்சுக்கிறாங்க. இப்ப என் தம்பிக்கு எடுத்தனா 8 பொண்டாட்டி. 8 பொண்டாட்டிக்கு தவிர நம்ம கம்பெனில பப்பனாராரு வர வயல விரிகிரி முடி செத்தான்னு வச்சுக்கோ 1.5 லட்சம் கூடும். ஆனா நான் அப்புறம் பாத்துக்கிறேன். செத்துட்டாருனா ஆனா இவருக்காக ஒரு பொண்டாட்டி கூட தாலியா இருக்காது. பூரா அறுத்துட்டு கம்மியாட்டியா கொடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம பெருமையா இருக்குது. கம்மியாட்டி இருக்குது. யாராவது 8 பொண்டாட்டிக்கும் யோகம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு பொண்ணையும் 2 குழந்தை பெரியவங்க சொல்றாங்களே 2 16 பெற்று பெருவாழ் வேணும். இவர் குடும்பம் தான். சரிதான். 16 குழந்தை இருக்கிறத தவிர செத்தார்னா 1 கூட கொல்லி வைக்காது. அதான் ஏன் அதான் ஒன்னாட்டம் போட்ட நம்ம பெருமையாக இருக்குது. பொட்டில நிக்குது. 16 பொண்ணு பிறந்துட்டு பூ வாங்கி கொடுக்க முடியல சொல்லி ஆத்து பக்கமா 60 ஏக்கர் இருக்கு. அது ஒரு 4 ஏக்கர் பூந்தோட்டம் வச்சாரு. எப்படி? ஊர் தோட்டத்துல பூ பூத்துது பாருமா. எப்படிங்க? கட்டி கட்டியா உண்டையா கட்டி கட்டியா பூவா உண்டையா கட்டி கட்டியா காய்க்குது. ரோஜா பூ சாமந்தி பூ எப்படி இருக்கு? அப்படியே சட்டன் மாத்திரையா மாம்பூ பூக்குதே தவிர இவர் பொண்ணு தள்ள சின்ன பூ வைக்க முடியாது. ஏன்? பூரா சோர்ச்சார முடிச்சு மொட்டை அடிச்சு வச்சுக்கிறான். ஐயா வாஜாரா இந்த பக்கமே தலை காட்ட போ பின்னாடி போ என்ன பண்ணு போ. நான் கூட என்னமோ பெரிய ஆளு நினைச்ச ஃபர்ஸ்ட் பார்த்த படி சில்லற கம்மியாட்டியா இருக்க சில்லற நோட்டு நினைச்சாதா? நான் நோட்டு தான் நினைச்சேன். ஏன் குடும்பம் உள்ள நோட்டா இருந்தானே? எப்படி தெரியுது? 3 மாசம் சொல்றத பக்கமா இருக்காங்க. முன்ன பின்ன பாத்துருப்பியே அதன போய் உண்மைதானே சொல்றான். வா ஒட்டிக்கு போ. அப்படியே ஒட்டிடா. சரி வாங்க ஐயா வர வேண்டிய வணக்கம். வணக்கம். என்னது? எல்லாம் மாட்ட சாட்டு பாக்குறேன். வேலைக்கு வர வேலைக்கு என்னது? ஏண்டா வேலைக்கு கூப்பிடுற இந்த நேரத்துல என்ன வேலைக்கடா கூப்பிடுவேன்? சரி அப்படியே உன் புண்ணியத்துல நான் ஆயமா வேலைக்கு வரேன். நீ என்ன வேலைக்கு வருவ? நான் ஒரு பொறுப்பாளரா வருவேன். வந்து அரிசி எடுத்து கொடுக்க பருப்பு எடுத்து கொடுக்க நம்ம குடும்பம் அப்படியே பொறுப்பா இருக்கு. இந்த பக்கத்துல கோயில மருதுல உங்க அக்கா பெரியம்மா சிந்தாம்மா சின்னம்மா எல்லாரும் இருப்பாங்க. அவளை இட்டு கொண்டு விடு இந்த ஆயமா வேலைக்கு. எனக்கு எல்லாம் பிடிக்காது. I don't like it. மாசமானா சம்பளம் மாசம் 1ஆம் தேதி பிறந்தா சம்பளம் சொல்லு. 1ஆம் தேதி ஆச்சுன்னா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வரும். நம்மள அங்கமுத்து வச்சுன்னு புள்ள பெத்த பேரு மாசமான சம்பளம் அந்த வேலை பிடிக்கல. ஏதோ லைக்குது எனக்கு வேலை. ஏன் அது வேணாமா? சரி இந்த வேலைக்கு வரியா? என்ன வேலை? உட்காரு கச்ச கூடாதுங்க. ஏமா இந்த வேலைக்கு வரியா? என்ன வேலை? கரும்பு காட்ட வரியா? கரும்பு கட்ட வந்தா எப்ப ஓடுவீங்கோ? லோரி யாருன்னா விட்டுருவேன். கரும்புல வரா அப்படியே
தேர்மாரதான் பேசுவான் கம்யூனிட்டி பையன். அடிக்கிற வேலை சொல்ல கொடுங்கடா கம்யூனிட்டி. சம்பாதிக்கிறேன் இந்த காசு எனக்கு வேணாம். சரி இந்த வேலையும் வேணாம். சரி இந்த வேலைக்கு வரியா? என்ன வேலை? பயிர் போட வரியா? ஓ பயிர் போட வந்தா எப்ப விடுவீங்க? பயிர் ஆந்து விட்டுருவேன். பயிர் மடியில போட்டு போடுறாங்கல்ல அந்த பயிர் ஆன உடனே விட்டுருமா? ஐயோ அது வெயில தாண்டா மடியில வச்சுட்டு போறாங்க. எனக்கு வேணாம் அந்த வேலை. அது சரி வராதா? வேணாம். இப்ப பெண்களுக்கு உகந்த வேலை, இந்த கலியுகத்துல பெண்களுக்கு உகந்த வேலை, ஈஸியான வேலை. அது என்ன வேலை? கஷ்டப்படாத வேலைமா. இப்ப ஒரே வேலை ஏரி வேலை தான். ஆமா ஏரி வேலை. அப்படியே காலையில 6 மணிக்கெல்லாம் நீ கிளர்க்க போயிடணும். ஏன் எனக்கு நான் ஆம்பளை எல்லாம் நான் கிளர்க்கு தேடி போறதுக்கு? ஐயோ கிளர்க்கு வீட்டுக்கு போகணும். போனதுமே இது எடுப்பாரு. என்னத்த? ஐயோ உன் மூஞ்ச போட்டோ எடுப்பாருமா. போட்டோ எடுத்து மேல அனுப்பிச்சிருவாரு. எங்க சொர்க்கலோகத்துக்கு இல்லம்மா வீடு ஆபீஸுக்கு அனுப்பிச்ச உடனே இது எல்லாம் பாப்பாங்க. அங்க என்ன படுக்கு பாடு பாப்பாங்களா நிக்க வச்சு பாப்பாங்களா? ஆனா உன் மூஞ்சி வந்து நீ வேலைக்கு வந்துக்கிறியா வரலையான்னு பாப்பாங்க. வந்து பார்த்ததுமே அப்படியே குத்துன்னு குத்துவாங்க. படுக்க வச்சுதான் குத்துவாங்களா? சீல் குத்துவாங்கம்மா. ஒண்ணுதுல இந்த பாப்பா வேலை வந்துருக்குது. சீல் குத்த உடனே ஒண்ணுதுல ஏறிடும். எதுல ஏறுவேன்? பணம் ஏறிடும். நீ டேர்மாரா பேசுறியே. பணம் ஏறிடும். ஆமா இந்த மாதிரி சரி அப்படியே இரு. இப்ப நான் ஏறி வரைக்கும் பெண்ணா பிறந்தவன் புள்ள மண்ணால பாண்டு தலைமையில வச்சுட்டு வருவேன். ஆமா ஆனா பிறந்தவன் நீ என்ன எடுத்துன்னு வருவேன்? நான் என்ன கடப்பாறை எடுத்துருவேன். எடுத்துட்டு வந்து அப்படியே குத்தி ஆச்சி வாரி உங்க வீட்டுல அண்ணா கொண்டு விடு. சரி அவ்வளவுமான வார்த்தை வேண்டாம். சரி வாங்க ஐயா வர வேண்டிய வணக்கம். சரி வணக்கம். இந்த மாதிரி மாறு பண்ணாவிட குழந்தை வேலு. சரி இந்த நல்ல நேரத்துல சதக்கட்டி நல்ல இருக்கக்கூடியான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அன்னார் ரகோத் உடையார் என்பவரால் நாடகோபன் அதாவது குழந்தைகளுக்கு 25 ரூபாயும் பெண்ணாக நடிக்கும்படியான குந்திரப்பட்ட பக்கம் கிளம்புனை சேர்ந்த அதாவது பொன்னம்பலத்துக்கு 25 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். இந்த அதாவது முனீஸ்வரன் குடும்பத்திலிருந்து இருந்துதான் குறையில்லாமல் சேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அப்பனை வேண்டிக் கொண்டு பேசி வாங்க ஐயா வர வேண்டிய வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கமா தனக்கழகு வணங்குவார் யாவருக்கும் அழகு. அதுக்குதான் சொல்லி இருக்கிறாங்க. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும். அவுத்துட்டு பார்த்தா சுத்தமா தெரியும். ஐயோ கோச்சுக்காதுமா. என்னடா அந்த அம்மாக்கு சொல்றதெல்லாம் எடுத்து அதான் கரெக்டா அதுக்கும் பதில் சொல்றியே. இல்ல எந்த கம்யூனிட்டி உனக்கு சொல்லி கொடுத்தோம்? எல்லாம் இந்த கம்யூனிட்டி தான். எல்லாம் அது அவரோட வளர்ப்பு தான். ஒண்ணு தேத்தி ஒரு கிளம்பி போகுது. எல்லாம் கிளம்பிடுது. நீ என்னைக்கு கிளம்புற? நாலு வந்தா தம்பி அகத்தில் அழகு முகத்தில் தெரியும். அகத்து பார்த்தால் நன்றாக புரியும். ஆமா அம்மா புரியுதா? நீ தவறா நினைக்காத. ஓலைச்சூடி பாத்திருக்கியா? ஓலைச்சூடி ஆமா எப்படி இருக்கும்? அம்மா பண மாட்டேங்குது பாரு. குருத்து ஓலையா வெட்டி அது அம்மா நீட்டு வெட்டி அதுல வந்து ஆணியால எழுதி ஒரு நூல் போட்டு கட்டுவாங்க. கட்டி வச்சிருந்தாங்கன்னா அது அகத்து பார்த்தா கிளியரா தெரியும். சுத்தமாக புரியும். ஆமா அதுதான் சொல்லிருக்காங்க. தம்பி அப்படி இருக்க கற்றோர் கரைச்சோர் நம்மளையெல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் அலைமகள் கலைமகள் மலைமகள் திதி சம்காரம் ஐயோ இந்த அம்மா எங்க மச்சான் வயல சி என்று எழுத்து பூ என்று எழுத்து ஓ என்று எழுத்து எங்க மச்சான் வாயில பூராது. நீ மேல பேசல எதுக்கு எடுத்தாலும் ஊங்க ஓட்டிட்டு போ. சரியா? திதி சம்காரம் ஆரணக்காரனா நாரணன் ஆமா கொட்ட கம்மியா ஊன்ற பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆமா அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆமா ஆமான்னு சொல்லாதடா. எப்பவும் போல பேசண்டா. ஏம்மா உனக்கு தெரியாது. இந்த கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் போய் பாரு. இந்த பம்பக்காரன் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. எப்படி தெரியுமா? என்ன பாடுவாங்க? ஏம்மா மலையிலே பிறந்து மலையிலே வளர்ந்து என் மகமாரி அம்மன் தாயே அப்படின்னு அவரு பாடுவாரு. இந்த உடுக்கைக்காரங்க பாரு அவன் என்ன பண்ணுவான்? ஏ ராம
பார்த்து மாரியம்மா அவர் மாரியம்மன் மேல பாடுவாரு இவர் ராமத்துல கொண்டு போய் விடுவாரு ராம தம்பி அவர் போகட்டும் சோமதன் குலத்தில் வந்த ஜோதி அவதரித்த ஓம குண்டத்தில் வந்த உத்தமி தாயை போற்றி யாமமும் சாமமும் எந்த வேலை தண்ணில் இங்க 4-5 பம்பக்காரங்க அங்க உட்காந்துக்கிறாங்க யாமமும் சாமமும் எந்த வேலை தண்ணில் எங்களை நேமமாய் வந்து காப்பாய் நிர்மல கிருஷ்ணதேவா சபா வணக்கம் அம்மனுடைய அனுகிரகத்தாலும் அப்பனுடைய அனுகிரகத்தாலும் நம்மளா யாரு ஒரு சுதந்திர பறவை இரவலே பறப்பது அகலிலே அடங்குவது அந்த ஒரு மனிதருக்கு சமம் அப்படி இருந்தாலும் கற்பார் சபை நாடி வந்தனே எங்கள் யாரு எந்த ஊரு உங்க பேர் என்ன ஊர் என்ன திருமணம் கேட்டியா இதை கேட்க மாட்டோம் உளுந்தூர் பேட்டிலிருந்து இந்த ஊரை வந்து எந்த லைன்ல போற எந்த லைன்ல வர்ற எத்தனை பேர் வந்தா எத்தனை புள்ள பெத்த எத்தனை கலைச்ச இப்ப எத்தனை உருப்படியா வச்சிருக்கேன் எல்லாம் உங்க கதைக்கு போன இடமா அந்த அண்ணா பழமோ எப்படிவா பங்கமன கைத முன்ன பின்ன டோல் கேட்டு நான் பார்த்திருப்பேன் சரி என்னுடைய விளக்க நோக்கம் ஓடியா வாங்கி யார் என்பது விளக்கம் இந்திராணி 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 அயல்ராணி சசி அது நாடு என்றால் நாடு நாடு என்றால் நாடு அது நலம் பெரியும் நாடு நலம் பெரியும் நாடு ஒரு நாட்டிற்கு என்ன அழகு இப்ப சாராய கடை இருந்தா அழகு குடியார புத்தி காமிக்காத குடியார நாய கள்ளச்சாராய கொண்டு வந்து கொடுத்துருவான் அது குடிச்சாலும் இப்ப 10 லட்சம் வரும் சுத்தம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா ஆமா தம்பி ஒரு நாட்டிற்கு அழகு நிலைய மதுரையும் ஒரு வீட்டிற்கு அழகு இலக்கு பெற்ற ஒரு காற்றிற்கு அழகு ஆச்சா தேக்கு ஒரு பாத்திற்கு அழகு பாரத வெண்பா அப்படியே பத்த நாடு சீர சிறப்பான நாடு பேரங்கிய நாடு 56 தேசம் அந்த 56 தேசத்துக்கு மேன்மை தங்கிய நாடு ஈரேடு எத்தனை 14 இந்த ஈரேடு 14 உலகமும் போட்டி திகழக்கூடிய காலத்திலே தம்பி அதோ பார் இந்த வானாட்டு தேவர்கள் இந்த வானாட்டு தேவர்களோ இந்த பூனாட்டு மன்னாதி மன்னர்களும் இந்த பூனாட்டு மன்னாதி மன்னர்களும் பூனாடி அதான் சொன்ன பூனாடு அதான் சொன்ன பூனாடு கோபத்தை கோயனாக்காது மாநாட்டு தேவர்கள் இந்த பூநாட்டு மன்னாதி மன்னர்களும் போட்டி திகழக்கூடிய நாளோ முதல் நாளோ தேவ உலகம் அப்படி உலகத்தை நீதி பரிமாண செய்ய முடியாது என் மாலைத்து மன்னவர் பெயரோ அவர்தான் அம்மா தேவகோமான் அவர் போட்டு சக்தி துணி கொண்டாடினார் தெய்வ இந்திரன் தம்பி இந்த இந்திராணி சொன்னேன் இந்த இந்திராணி எங்க பிறந்தேன் அது தெரியாதா 7 கடல் என்று சொல்ல முடியாது திருப்பார் கடலிலே அசுராதிகள் ஒரு புறமோ
தேவர்கள் ஒரு புறமும் போட்டிட்டு அமிர்தம் கலைந்தாங்க. அப்படி அந்த அமிர்தம் கலையும் தருவாயிலே தேவர்களுக்கு வெற்றி நாங்க 5 பெண்கள் பிறந்தோண்டியம்மா. யார் 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 தெரியுமா? இந்திராணி, தாரை, அகலிகை, மண்டோதரி, லட்சுமி 5 பெண்களை பிறந்து தேவகோமானை நான் மாலையிட்டு ஆணுக்கு அழகுவோம் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு சொல்லுவாங்க. அது எங்களை சார்ந்தத்தான். 2 ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை 2 பிள்ளையை பெற்றெடுத்துட்டியா? யார் நீயா? ஆமா நீயா பிள்ளை பெத்த? என்ன தூக்கி பார்த்த? ஐயோ இது 2 புள்ள பெத்தன்னு சொல்லு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இது புள்ள பெத்த வவுரா இல்ல புள்ள பெக்காத வவுரான்னு அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு தெரியாது மச்சான். நீ சின்ன பையன். ஆமா. ஏய் பிள்ளை பெத்த வயிறா இருந்தா தொப்புல சுத்தி கொடுகொடா இருக்கும். அப்படியா? பிள்ளை பெக்காத வயிறா இருந்தா அப்படியே சிப்ட் தர மாதிரி நல்ல மயமாயின இருக்கும். எங்க பார்த்த? என் மாமியாருக்கு பார்த்த. மாமியாடா அக்கா வேணும். தம்பி மகளாருக்கு முடியான தெய்வ குஞ்சரி மகளாருக்கு முடியான சித்திரஜான தம்பி ஏற்கனவே எங்களுக்கு அஸ்ராதிகள் தொலை நிறைய இருந்தது. ஊருக்கு அரங்கிட்ட யாருன்னா முக்கியஸ்தர்கிட்ட டீ கேட்டா சொல்ல போறாங்க. தம்பி அப்படி குறைபாடு ஏற்கனவே அஸ்ராதிகள் தொலை நிறைய இருந்தது. அப்ப பார்த்தாங்க தேவர்களை முறைத்தோம். எப்பொழுது கையிலயுமே பொறுப்பிடமா இருக்க முடியாது. அப்படி கைலாயமே பொறுப்பிடமா இருக்க முடியாது. கைலாய பரமனுக்கு உமா பார்வதிக்கு பிறந்த 2 பிள்ளைகள். இளைய மகனா இருக்க முடியாத முருகப்பெருமானே தேவர்களுக்கு மெச்சி அசுராதிகள் தொல்லை எப்பொழுது தீர்த்தாரோ குறைய தீர்த்தாரோ என்னைக்கு முருகன் மேல விட்டாரோ அர்க்கர் குலத்தை எப்பொழுது கருவ அறுத்தாரோ அந்த முருகருக்கு நாங்கள் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக மெச்சி மகளாருக்கும் என தெய்வ குஞ்சரியை திருமணம் செய்து கொடுத்தோம். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை தேவ உலகத்துக்கு அசுராதிகள் தொல்லை என்பதே கிடையாது. நான் என் கணவர் சதிபதிமா தான் வாழ்ந்து வரோம். சாமிக்கு சபைக்கு வணக்கம். இந்த மனுஷன் பேரு என்னன்னு கேட்டு மாமா பேர் என்ன? ஏழுமலை பண்ணியார். என்னாலும் பண்ணாலும் இருக்க முடியாது. தடைகட்டி கிராமத்தை சேர்ந்த நம்ம ஊரு பக்கத்துல இது குடும்பம் தெரியும். எங்க ஊர்? எது உங்க ஊரு? எது நம்ம ஊர்? நீ சொல்றதால எல்லாத்துக்கும் தம்பி சதகத்தை கிராமத்தை சேர்ந்த 6 வயது தந்தையா இருக்க முடியாது. ஏழுமலை பண்ணை வச்சிருக்கிறாரா? பண்ணையார் ஐயா அவர்கள் எமக்காக 50 ரூபாய் வாரி வாங்கியுள்ளார். அன்னொரு வங்கியில அம்மன் துணை இருந்து எந்த ஒரு குறைபாடு வராமல் தடகட்டி கிராமத்தை சேர்ந்த 6 வயது மாதற்குள்ள மாணிக்கமா இருக்க முடியாது. நவதின அம்மாள் 20 ரூபாய் எமக்காக வாரி வாங்கியுள்ளார். அன்னொரு வங்கியில அம்மன் அவர் குடும்பத்தில துணை இருந்து எந்த ஒரு குறைபாடு வராமல் 20 ரூபாய் கொடுத்து டோக்கன் போடுறப்ப தம்பி சாமிக்கு சபைக்கு வணக்கம். பதியாக மன்னவர் கூப்பிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அறிக்கை செய்துவேன். கூட்டு வந்துடுறேன். மல்லூர்பேட்ல பொரியா வருகிறார். ஏண்டா அம்மா வந்திருக்காங்க. ஏய் உங்க அம்மா இங்க வந்துக்கிறாங்க. எங்க அம்மா கோட்டை மருத்தூர்ல இருந்து கஷ்டப்பட்டு பஸ் ஏறி இங்க சடகட்டிக்கு வந்துக்கிறாங்க. ஏண்டா எல்லா விஷயம்? ஐயோ வாங்கிட்டா புள்ள வாங்கி போவேன். பண்ணி கேட்டுறேன். ராணி அம்மா எனக்கு என்ன இருக்கிறோம்? ஓஹோ அம்மா தான் வேணும். என்ன பொண்டாட்டியா காய்ச்சி கொடுத்து சீன வச்சுக்கிட்டா. சரி உட்காரு போ. சாரி என் மனைவி தான் வந்துச்சா? சீக்கிரம் வர சொல்லு. உட்காரு போ. எங்க அத்தான பத்தியா மாமன பத்தியா மச்சன பத்தியா சுவாமி பத்தியா இருபத்தி ஒண்ணுதான் அங்க கோயில பத்தியா குடிச்சவரை பத்தியா. என் கணவரை முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? போற போகல இது எங்கடா?
காலைல போயிடுங்க நீங்க வீட்டுக்கு. அப்படி சொல்லு. அவர் முன்னழகு என்ன பின்னழகனா அவர் கையழகனா ஐயோ 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 அவர் முன்ன அழகு என்ன கால அழகு என்ன அவரு ஐயோ கூட்ட அழகு என்ன ஏண்டி என்னடி சொன்னார் சொல்றீ எனக்கு ஒரு தாங்கல நேரம் ஆகுது. ஐயோ ஒண்ணு என்ன கருப்பு கோழிக்கா போக சொன்னாரு. என்னதான் பண்ண மாதிரி குடுங்க பாருங்க. ஐயா உட்காருங்க. ஐயா ஏடா நீ அதுக்கு பேசாத. ஏண்டா தைல விட்டுரு. யாருக்குடா? ஐயா உன் தைல தான் யார பார்த்து ஏண்டி என்னதான் சொன்னாரு எதனா கேர்மார் பேசாத. ஏண்டினா என்ன தப்பியா நான் நீ எப்படானா? ஏன் என்னடா சொன்னாரு? ஏம்மா மறந்து வந்துக்கிறாரு. வர முடியாது தருவேன். போய் வா, போய் வா. போய் வரட்டா. போய் வா. தாத்தாடி போய் வாடி ஓத்தாடி. ஐயா போய் வா. ஓ என் மன்னவா நீங்கள் அந்த மான குணசீல இந்த நல்லகு கேட்ட மனவாள உயர அந்த உங்கள் திவ்ய பொறுப்பாக மலர்களுக்கு பல மலர் கொண்டு பாவத்தில் குவைத்து ஆசை கண்பார்க்கூடிய தேவி அயல்ராணி என்று அழைக்கும் இந்திராணி 1 கோடி வணக்கம். அப்படி சொல்லுங்க. ஏண்டா ஐயோ நீங்க சிவனேன்னு உட்காந்துக்கிறீங்க. ஆமா சிவன் போயிருப்பீங்க. அதனால எடுத்து விடுறேன். இங்க விடாத பக்கத்துல இருக்குது கோட்டமுரு உடனடியா போய் தங்கச்சி வீட்டுல இருக்கிறப்ப எடுத்து விட்டு போ போடா பேமானி கோட்டமூரு நான் பொண்டாட்டி வந்து ஆசீர்வாதம் காலில் வணங்குறா. ஐயோ அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருந்து சொல்லுங்க. நான் சொல்றேன் சரி இருக்கட்டும். என் பொண்டாட்டி வந்துதான் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா. நீ என்ன மாட்டுக்கிட்ட கோமிங்க கேக்குற என்ன அர்த்தம்? ஐயோ ஒண்ணு இல்ல நீ கண்ணே இந்திராணி அது வந்துட்டு விழுந்தா சுந்தரி மாடு ஒரு பால்ட்டி ஒரு பால்ட்டி அடிக்கிறாரு. அப்ப நான் பார்த்து பல்ட்டியா கரெக்டா வைங்க. என்னடா வார்த்தை மேல இருக்க போட்டபடியா யா யா மலையில ஒரு கருத்து கேட்டாலும் போக முடியாதா? குழந்தை வேலை ஒன்பது வார்த்தைங்க. அப்படி சொல்லு மன்னவா நீங்கள் எந்த வித காரணமா ஏது காரணம் என்ன காரணம் எதுக்கு கூப்பிட்ட அதான் கேக்குறியா? கண்ணா இந்திராணியா அது முந்தன நடத்த சதி அரண்மனை விட்டு இது என்ன நேரம் கண்ணு அடி இருவர் கூடிய வருமானமாகவே இப்படியாகவே இந்திராணி அம்மனும் சதிமதிமா இருக்க அந்த நேரத்தில் வர்ணகாபுரி அண்டு வரக்கூடிய பத்மாசுரந்தர் போ